தக்காளி, பீட்ரூட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோ காலையில் 7 மணிக்காட்ட எடுத்துகிட்டு இருக்கேங்க. நம்மளோட குட்டி பாப்பா சைலண்ட்டாக உட்காந்து விளாண்டுட்டு இருந்தா. எங்கடா சத்தத்தை காணும்னு சொல்லிட்டு நானும் வாசல் கூட்டி தண்ணியெல்லாம் தெளித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தாலுமே சத்தமே இல்லைங்க. அவள் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்தா. என்னடா பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி பார்த்தாங்க. நம்ம ஸ்கட்ச் பென்சில் வாங்கி கொடுத்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. நான் கையில் வச்சுருந்தேன் அந்த பிங்க் கலர் பாட்டில் இருக்கிற தண்ணிங்க சலவை தண்ணின்னு சொல்லுவாங்க. நம்ம விடாப்பிடியாக அந்த வாழைக்காரை ஏதாவது ஒரு காரை விடாப்பிடியான காரை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றிங்க, ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டா போதும், சூப்பராக விட்டுருங்க. எங்கள் ஊரில் வந்து அந்த சலவை தண்ணி வந்து போடுவாங்க. அந்த அக்கா வந்து காலையில் நேரமாக கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. வழக்கம் போலங்க சாப்பாடு வந்து விறகடுப்பில் வெளியே வச்சு விட்டுட்டு தாங்க வாசல் கூட்டவே ஸ்டார்ட் பண்ணேன். வாசல்லாம் கூட்டி தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு வரங்காட்டியும் சாப்பாடு வந்து வெந்துருச்சு. சாப்பாடு வந்து வடித்து விட்டதுக்கப்புறங்க பீட்ரூட் சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. எங்கள் அப்பா டியூட்டியிலேருந்து வந்துட்டாங்க. அப்பாவும் பொண்ணும் சூப்பராக கொஞ்சிகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்ததும் உடனே கொஞ்சத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பீட்ரூட் சட்னி செய்கிறதுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 6 பூண்டுங்க, ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நான் விறகடுப்பில் செய்கிறதுனால அந்த நெருப்புலையே நல்லா வச்சு வதக்கிறேங்க. டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டு பூபேஷ் குட்டி வந்து அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. தம்பி வந்து காலையில் தான் கொண்டாந்து விடுறான். இப்போ அம்மா வீட்டில் போய் நல்லா ஸ்டே பண்ணி பழகிட்டான். அங்கே போனான்னா அவனுக்கு ஒரே ஜாலிங்க. இன்னும் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். அதனால் அம்மா வீட்டுக்கு ஈவினிங் ஆச்சுன்னா யாராவது வந்தாங்கன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சே போயிடுறாங்க. குட்டி பையன் வீட்டில் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சாவே நான் வெறி அடுப்பில் சாப்பாடு மட்டும்தாங்க வடித்து விடுவேன். குழம்பு செஞ்சேன்னா உள்ளடுப்பில் தான் செய்வேன். ஏன்னா அவன் சும்மாவே இருக்க மாட்டான். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா அவனும் ஏதாவது வந்து நோண்டிகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு விறகடுப்பில் வந்து இது மாதிரி குழம்புலாம் எதுவுமே செய்ய மாட்டேங்க. இன்றைக்கி தெரியாமல் வச்சுட்டேன். கரெக்டாக நான் வதக்கி விடுறப்ப குட்டி பையன் வந்துட்டான். வந்து நான் அதை போடுறோமா இதை போடுறோமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அது கூடவே கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாங்க. அதில் வந்து ஒரு பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாங்க. பீட்ரூட் சேர்த்துனதுக்கு அப்புறங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அந்த எண்ணெயிலேயே பீட்ரூட் வந்து நல்லா சுருங்கி வந்துடணுங்க. அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக தண்ணியை மட்டும் தெளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடிங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடவும் அந்த கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா சுருங்குற மாதிரி ஆயிடுச்சு. கேஸ் அடுப்பில் செய்கிற மாதிரிச்சுன்னா நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. அப்போ தாங்க கருகாது இருக்கும், நல்லா வெந்து வரும். நாம் விறகடுப்பில் எந்த ஒரு குழம்பு செஞ்சாலும் சரிங்க, டேஸ்ட் வந்து நிஜமாலுமே அடிச்சிக்க முடியாது. என்ன தான் கேஸில் வச்சு சமைச்சாலும் விறகடுப்பில் வச்சு சமைக்கிறதே அது தண்ணி டேஸ்ட்டு தாங்க. நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதுங்க மாமா போய் காட்டில் சோளத்தட்டை அரைச்சிட்டு வந்து ஆட்டுக்கு வந்து கொஞ்சம் நறுக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நறுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நறுக்கி வச்சோம்னா ஆடு வந்து நல்லா சுத்தமாக சாப்பிட்ருங்க, வேஸ்ட்டு பண்ணவே பண்ணாது. இல்லைனா அந்த தலவை மட்டும் சாப்பிட்டு இந்த தண்டு தண்டாக அப்படியே போட்டுரும். இப்படி நல்லா கொடுவல் வச்சு ஒரு கட்டையை வச்சு நல்லா நறுக்கி போட்டோன்னா சுத்தமாக சாப்பிட்ருங்க. பீட்ரூட் வந்து நல்லா சூப்பராக வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 பல் தேங்காயை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கலாங்க. தேங்காய் வந்து வதக்கி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நிஜமாலுமே நல்லாயிருக்கும், அது தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. வெளியில் சமைச்சேன்னா வேலையெல்லாம் சுத்தமாக முடிஞ்சிருதுங்க. வெளியே பார்த்தா அவ்வளோ நீட்டாக இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா சிங்கில் வந்து அவ்வளோ சாமானம் இருக்குங்க. வீட்டுக்குள்ளே கேஸ் அடுப்பில் சமைச்சேன்னா சிங்கில் வந்து அப்பப்போ சாமானத்தை போட்டு விளக்கிடுவேன். ஆனால் வெளியடுப்பில் சமைக்கும்போது எல்லா பாத்திரமும் சிங்கில் பொறுக்கி போட்டு வெளியே இருக்கிற வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிங்க வெளியே இருக்கிற வேலையை சுத்தமாக முடிச்சாச்சுங்க. நம்மளோட ஹால் பாருங்கள் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டை வந்து புளி கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த புளி வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த இடத்துல குட்டி பையனும் பாப்பாவும் சேர்ந்துங்க பாலை ஊற்றிட்டு பாலை ஊற்றுனது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாதங்க தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி வீட்டை வந்து அவ்வளோ மோசமாக பண்ணி வச்சுருக்காங்க. வீடு ஃபுல்லாக சுத்தமாக கூட்டினதுக்கப்புறம் வெளியே சமைச்சதை எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க. பீட்ரூட் சட்னியும் சூப்பராக அரைச்சாச்சு. பீட்ரூட் வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அது கூட கொஞ்சமாக புளி வச்சு உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சுங்க. நைட்டு பெற ஊற்றின தயிர் இருக்குது, கொஞ்சமாக ரசம் இருக்குதுங்க. இது தாங்க இன்றைக்கி காலையில் சாப்பாடு. மதியத்துக்கும் இது தாங்க.
பாத்திரம்லாம் எதுவுமே விளக்கலைங்க. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டு வீடெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டுங்க குளிச்சுட்டு இப்போ தாங்க ஃப்ரீ ஆனோம். இந்த வீடியோ அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னோடய பர்த்டேங்க. 29 வயசு முடிஞ்சு 30 வயசு வந்து பிறக்குதுங்க. நம்ம பிறந்துருந்துங்க ஒரு 20 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவோட செல்லமாக வளர்ந்துருப்போம். நம்ம என்ன கேட்டாலும் சரி அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க. நம்மளுக்கு பின்னாடி எதுனாலும் அப்பா அம்மா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக இருக்குங்க. 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே நம்மளுக்கு எது மாதிரி லைஃப் பார்ட்னர் வருவாங்க, குழந்தைங்க வந்து என்ன பிறக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அதை நோக்கி அந்த 30 வயசு வரைக்கும் போயிட்டுருக்குங்க. அந்த 30 வயசுக்குள்ளே நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்கள்லாம் பிறந்துருவாங்க. அந்த 30 வயசுக்கு மேலே நாம் வந்து ரொம்ப பெரியவங்களாயிரும். நம்மளை நம்பி நம்ம குழந்தைங்களாம் இருப்பாங்க. குழந்தைங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு லைஃப் வந்து அதை நோக்கியே போயிட்டுருக்குங்க. எனக்கும் இப்போ அப்படி தாங்க போயிட்டுருக்கு. 30 வயசுன்னு சொல்லவும் மனசுக்குள்ளே வந்து கொஞ்சம் திக்குன்னே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு 30 வயசுங்கும் போது நாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக சேவ் பண்ணணும் இல்லைங்களா. நம்ம அதுக்கான முயற்சி வந்து கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி தாங்க போயிட்டுருக்கு. பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி தாங்க போச்சு. சாதம், அதுக்கப்புறம் குடமிளகாயில் கிரேவி மாதிரி செஞ்சுருந்துங்க. சமோசா, தயிருங்க, ஜவ்வரிசி, பால் பாயாசம் இது தாங்க செஞ்சுருந்தோம். ரொம்ப சிம்பிளாக தாங்க போச்சு.